வந்துட்டு நம்ம பேப்பர் ஃபிட்டிங்கோட முடித்தோம். இது மாதிரி வந்துட்டு பேப்பர் வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் இதே மாதிரி சைஸில் அளவெடுத்து எல்லா கோர்லையும் வந்து எல்லா ஸ்லாட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 32 ஸ்லாட்லேயும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா ஸ்லாட்லேயுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து அன்இவன் ஸ்லாட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு பேப்பரும் நம்ம வந்துட்டு அளவெடுத்து தான் பண்ணி ஆகணும். 1 to 4, 1 to 6, 1 to 8. இப்போ வந்து நான் 1 to 4 தான் ஃபஸ்ட்டு அளவெடுக்க போகிறேன். அளவெடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த யூ ஷேப் வந்து நமக்கு வரணும். அதுதான் மெயின். இந்த யூ ஷேப் வந்து வருதான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி யூ ஷேப் வந்து 2 சைட்லையும் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவு வந்துட்டு கரெக்டான அளவு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கள், யூ ஷேப்பில் கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ், அதாவது கேஜ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 25 கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். 800 கிராம் ஒயர் வந்து பிடிக்க போகுது. இதுக்கு வழக்கம் போல் நம்ம வந்துட்டு 1 to 4, 1 to 6, 1 to 8க்கு காயில் சுற்றியாச்சு. இந்த காயில் வந்து எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத கீழே